இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற மீன் இனத்துக்கும், குயில் பறவைக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். என்னடா இவன் பறக்கிறதுக்கும், மிதக்கிறதுக்கும் சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்றானேன்னு தானே நெனைக்கிறீங்க. ஆமாங்க. அதனாலேயே இந்த கேட்ஃபிஷ்ஷோட பேரு குக்கூ கேட்ஃபிஷ். இதுங்களுக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா, குயில்கள் எப்படி தன்னோட முட்டைகள மத்த பறவை இனத்தோட கூட்டுல போய் லே பண்ணுமோ, அதே மாதிரி இந்த குக்கூ கேட்ஃபிஷ்லாம் தன்னோட முட்டைகள மத்த மீன் இனங்களோட முட்டைகளோட சேர்த்து லே பண்ணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இந்த சிக்லெட் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம ஊர்ல காணப்படுற ஜிலேபி மீன எடுத்துக்கோங்க. இந்த சிக்லெட் ஃபிஷஸ்லாம் மவுத் ப்ரூடர் ஃபிஷஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா, இதுங்க தன்னோட முட்டைகள தன்னோட வாயிலேயே இன்குபேட் பண்ணி, அந்த முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் பொரிஞ்சு வந்தோனே, அந்த குஞ்சுகள் நல்ல குரோத் ஸ்டேஜ் ஆகுற வரைக்கும் தன்னோட வாயிலேயே பாதுகாப்பா வச்சு வளர்க்கக்கூடியதுங்க. ஃபீமேல் சிக்லெட் ஃபிஷஸ்லாம் ஒரு இடத்துல எக் லே பண்ணதுக்கப்புறம், இந்த குக்கு கேட் ஃபிஷ்லாம் உடனே போயி, அந்த முட்டைகள்ல சில முட்டைகள சாப்பிட்டுட்டு, அதுக்கு பதிலா இதுங்களோட முட்டைகள அந்த இடத்துல லே பண்ணிடும்னு, அந்த லே பண்ண முட்டைகளையும் இந்த சிக்லெட்ஸ் தன்னோட முட்டைன்னு வாயில கலெக்ட் பண்ணி, அதுங்கள பத்திரமா பாதுகாக்குதுங்க. அப்படி பாதுகாக்கும்போது, சீக்கிரமா பொரிஞ்ச குக்கு கேட் ஃபிஷ் ஃப்ரைஸ்லாம் என்ன பண்ணும்னா, மீதம் இருக்கிற அந்த சிக்லெட் ஃபிஷஸோட முட்டைகள சாப்பிட்டு தான் உயிர் வாழும். இந்த செயல தான் ஆங்கிலத்தில ப்ரூட் பாராசிட்டிக் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. சில நாட்கள் கழிச்சு, அந்த குக்கு கேட்ஃபிஷ் ஃப்ரைஸ்லாம் ஃப்ரீ ஸ்விம் பண்ண தொடங்கிடும்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட 3000 கேட்ஃபிஷ் ஸ்பீஷீஸ்லயே இதுங்க மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணுதுங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இந்த குக்கு கேட்ஃபிஷ்ஷோட இந்த யுனிக் பிஹேவியர்னாலயும், கலர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸ்னாலயும் இதுங்கெல்லாம் ரொம்பவும் பாப்புலரான ஆக்வாரியம் ஃபிஷஸ்ன்னு சொல்றாங்க. 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இந்த குக்கு கேட்ஃபிஷ்லாம் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷஸ். இதுங்கலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இரவுல தான் ஆக்டிவா இருக்கும். அதாவது இதுங்கெல்லாம் ஒரு நாக்டர்னல் கிரியேச்சர்ஸ். இதுங்கெல்லாம் ஆஃப்ரிக்கால தான் நேட்டிவா அமைஞ்சிருக்கு. பட் வேர்ல்டு முழுக்க இப்போ இதுங்க பெட் ட்ரேடுல ஃபேமஸான கிரியேச்சர்ஸ் ஆயிடுச்சு.